எங்க வீடியோ பாக்குற ஒருத்தவங்க அக்கா தங்கை பத்தி திருக்குறள் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அக்கா தங்கை பத்தி நேரடியா சொல்லக்கூடிய திருக்குறள்கள் இல்ல, ஆனா சில திருக்குறள்களை உதாரணமா சொல்லலாம். அதாவது அன்பை அடைச்சு வைக்க முடியாது. நம்ம அன்புக்குரியவங்களுக்கு துன்பம் அதனால அவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் இல்லையா, அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு அன்பை அடைச்சு வைக்க முடியாதுன்னு. அந்த திருக்குறள் என்னன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அடுத்த குறள், நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நம்ம கூட இருக்கிறவங்க, அதாவது உடன்பிறப்புகள், சொந்தங்கள், நட்புகள், இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுங்க. அந்த துன்பம் தான் அவங்கள அளந்து காட்டுற அளவுகோல்னு திருவள்ளுவர் சொல்றாரு. உண்மையான பாசம் உள்ளவங்க நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை விட்டு போக மாட்டாங்கன்னு, பொய்யான உறவுகள் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு. அதாவது கெட்டதுலயும் ஒரு நன்மை உண்டு, நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த திருக்குறள் என்னன்னா, கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைனரை நீட்டி அளப்பதோர் கோல். அக்கா தங்கையான மூதேவி ஸ்ரீதேவி பத்தி சொல்லக்கூடிய திருக்குறள்களும் இருக்குங்க. அதாவது பொறாமப்படுறவனை பார்த்தா தங்கையாகிய ஸ்ரீதேவி பொறுக்க முடியாமல் கோபம் கொண்டு தன் அக்காவாகிய மூதேவி கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அதாவது செல்வம் நம்ம வீட்டுல இருந்து போய் வறுமை வந்து சேர்ந்துரும்னு சொல்றாரு. அந்த திருக்குறள் என்னன்னா, அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவல் தவ்வையை காட்டிவிடும். அடுத்த திருக்குறள் பாத்தீங்கன்னா, ஒருத்தவன் சோம்பலோட இருந்தானா அவன் கிட்ட அக்காவாகிய மூதேவி தங்கிடுவாங்கணும். அதே விடாமுயற்சியோடு ஒருத்தவன் போராடிக்கிட்டே இருந்தானா தங்கையாகிய ஸ்ரீதேவி தங்கிடுவாங்கணும் திருவள்ளுவர் சொல்றாருங்க. அந்த திருக்குறள் என்னன்னா, மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுலால் தாமரையினால். இது போன்ற திருக்குறள் சார்ந்த வேற ஏதேனும் கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. திருக்குறள் சார்ந்த தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.